பாருங்க, இது மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா கூட்டு விகிதம் காண்க, காம்பவுண்ட் ரேஷியோ வந்துச்சுன்னா எப்படி போடுறதுன்னு பாருங்க. 2:5, 3:9, 10:4 கொடுத்துட்டு ஆன்சர் வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஏபிசிடி. இந்த 4ல ஏதாவது ஒரு ஆன்சர் இது எப்படி போடணும்னு பாருங்க. A:B 2:5. ஓகேவா? இப்ப C:B 3:9. ஆமா. அடுத்து E:F 10:4. இதுதான் கொடுத்துருக்கான். இப்ப காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னா இது பாருங்க. இப்ப செட்டா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். செகண்ட் இருக்கிற நம்பர்லாம் அடுத்த செட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும். செகண்ட் இருக்குது பாருங்க, ஒவ்வொன்றிலையும் செகண்ட் இருக்கிறது. இது அப்படி எடுத்தோம்னா என்ன வருது பாருங்க. A C E இதெல்லாம் ஒரு செட். ஈஸ்ட் B D பியும் டி அடுத்து F இதெல்லாம் ஒரு செட் வருது. இத வகுக்கணும். A C E by B D F. அவ்வளவுதான். அது நேரம் இருக்கிறது அப்படியே அந்த நம்பர் எடுத்து போட்டு கட்டிக்கலாம். 2 3 சிக்கு ஈக்கு என்ன இருக்கு 10. ஏவுக்கு 2, பிக்கு 3, சிக்கு 3, ஈக்கு 10. இப்ப பிக்கு 5, பிக்கு 5. அடுத்து டிக்கு, இந்த டிக்கு 9. இதனுடைய செட்டு பி டி எஃப். எஃப் வந்து 4. அவ்வளவுதாங்க. அப்படியே அடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். 4 5 2 5 14. ஆரஞ்சு 5 2 5 10. 4 2 2 2 4. இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் அடிச்சிடறோம். இப்ப 4 3 3. இப்ப மேல எல்லாம் அடிச்சாச்சு, கீழே 3 தான் இருக்கு. மேல இருக்கிறது 1, கீழே இருக்கிறது 3. therefore 1:3. இதுதான் ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க, B இருக்கு. இது மாதிரி காம்பவுண்ட் ரேஷியோ கேட்டா இப்படிதான் போடணும். நல்லா ஒரு தடவை மறுபடியும் பார்த்துக்கலாம்.